Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 1st September to 7th September 2024. The first article related to the vertical devolution problem in the finance. ஸோ அது வந்து வெர்டிக்கல் டிவல்யூஷன்ஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட் வி வில் சி அண்டர் ஆர்டிகிள் 270. ஸோ ஸ்டேட்ஸுக்கும் டேக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ் இருக்குது. இந்த டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா இந்த சென்ட்ரல் டெவல்யூஷன் டு த ஸ்டேட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அண்டர் ஆர்டிகிள் 270 ஸோ இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், கார்ப்பரேட் டேக்ஸாக இருக்கட்டும், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸஸ், ஸோ இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறது யாருன்னா அண்டர் ஆர்டிகிள் 270 சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதை கலெக்ட் பண்ணி தே நீட் டு டெவல்யூஷன் வந்து பண்ணணும். தட் இஸ் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்குமே பகிர்ந்தளிக்கப்படணும். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் ஃபினான்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. இது வந்து டேக்ஸ் பூல் அப்படின்னு பேர். ஸோ இதுலேருந்து there's a devolution that is called as vertical devolution. அதுக்கு பிறகு horizontal devolution will be there. ஸோ இது வெர்டிக்கல் டெவல்யூஷன்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அப்புறம் ஹரிசான்டல் டெவல்யூஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ஃபினான்ஸ் கமிஷனோட பாடியோட ஒர்க். ஹரிசான்டல் இப்போ 100% டேக்ஸில் வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்னா இதில் 41% இல்லைன்னா 42%, மீதி 58% சென்ட்ரலுக்கும் 42% வந்து ஸ்டேட்டுக்கும், இல்லைனா 41. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 41 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 42ல் தான் இது ஸ்டேட்ஸுக்கு. ஸோ 42ல் இந்த ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3, ஸ்டேட் 4 அப்படின்றது பிரிந்து எழுதப்பட்டு தான் இந்த 42% வந்து செப்பரேட். ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பாடி பேர் தான் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் எவ்வளோ பண்ணணும், அப்புறம் இந்த ஹரிசான்டல் டெவல்யூஷன் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். ஸோ யூ கேன் சி ஆன் த பிடிஎஃப், டிஸ்பிளே த பிடிஎஃப், அந்த ஃபஸ்ட்டு சார்ட் இருக்குல்ல. ஸோ இது வெர்டிக்கல் டெவல்யூஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தெர் இஸ் அ 15th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இனி வரக்கூடியது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து 41% டெவல்யூஷன், வெர்டிக்கல் டெவல்யூஷன். அதில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதில் யூ கேன் சி தேர் இன்கம் டிஸ்டன்ஸ் 45% டெவல்யூஷன். 100%ல் 45% வந்து 45 பாயிண்ட் வந்து இன்கம் டிஸ்டன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான இன்கம் இருக்குது, எந்த ஸ்டேட்டுக்கு கம்மியான இன்கம் இருக்குது அப்படின்றத பொறுத்து கம்மியான இன்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு அதிகமான டெவல்யூஷன். அப்புறம் ஏரியா 15% அதுக்கு வந்து ஒரு ஷேர் கொடுக்குறாங்க ஏரியா வைஸில். இப்போ யூபி வந்து பெரிய மாநிலம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் எல்லாமே பெரிய மாநிலங்கள். ஸோ அதுக்கு அதிகமான ஃபண்டிங் கிடைக்கும். அது மாதிரி பாப்புலேஷன் 2011 சென்சஸ் அடிப்படையில் 15% ஷேர், 15 பாயிண்ட்ஸ் ஷேர். ஸோ அது வந்து கொடுக்கும். அப்புறம் டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது 12.5%. அப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் ஈக்காலஜி 10%, 10 பாயிண்ட், இல்லைன்னா பர்சன்டேஜ் கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. 100%க்கு இது ஷேர். அது மாதிரி டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல், எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 2.5% ஷேர் வந்து கொடுக்கப்படும். ஸோ இதுதான் வெர்டிக்கல் டெவல்யூஷன். இதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தே வில் கெட் அ மோர் ஃபண்ட், மற்றவங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இதில் இப்போ ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கும் டேக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்டர் ஆர்டிகிள் 268 இஸ் தேர், 269 இஸ் தேர். ஸோ 270 தான் இது, 268 ஏ இருக்குது. ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ ஸ்டேட்ஸுக்கும் இதில் பங்கு இருக்குது, ஸ்டேட்ஸு கலெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டேட்ஸ் வந்து அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறத டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது கம்மி அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதும். ஸ்டேட்ஸும் வந்து அதே டைமில் தே நீட் டு கரெக்ட் தி டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஆர்டிகிள். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி பிரசிடென்ட் ரீசெண்டாக அன்வீல் பண்ண ஃப்ளாக், சுப்ரீம் கோர்ட்டோட ஃப்ளாக் இது. இதை பற்றி தான் ஆர்டிகிள். இதில் அசோகா சக்ரா, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பில்டிங், people can see on the board, that is அசோகா சக்ரா, சுப்ரீம் கோர்ட் பில்டிங், அப்புறம் புக் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது மூணுமே இந்த ஃப்ளாகில் இருக்கும், ப்ளூ கலர் ஃப்ளாகு. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. there is a theme phrase in the flag, that is எத்தோ தர்மஸ்தாவ் ஜெயா அப்படின்னா where there is a dharma there is a victory, or victory lies where dharma, righteous will prevail. Dharma என்றது righteous,
ஸோ நீதி அப்படின்றது, ஸோ அந்த விக்டரின்னா தர்மாரில் எங்கே கரெக்டாக விசாரணை நடக்குதோ, கோர்ட் வைஸில் பார்க்கும்போது எங்கே கரெக்டாக செய்யப்படுதோ அங்கே வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகனோட மீனிங். ஸோ இதை வந்து பிரசிடென்ட் அன்வீல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகிள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் த நோட்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட் டு தி லானினா. இந்த வெதர் ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம ஜூலை மந்த்லேயே வந்து லானினா வரோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது வந்து டிலே ஆகிருக்கு. இப்போ அக்டோபர் நவம்பரில் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால அதை பற்றி ஆர்டிகிள். ஸோ இதில் நீங்கள் லானினா இல்லைனா மட்டும் படித்தா போதும், மற்றபடி எதுவும் வேணாம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ யாராவது புதுசாக அதை படிக்கிறீங்க அப்படின்னா யூ பீப்புள் நீட் டு நோட் இட். ஸோ இது பசிபிக் ஓஷனில் சதர்ன் பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய சேஞ்ச். ஸோ எப்போவுமே இக்குவேட்டரில் கடல் தண்ணி, இது வந்து ஓஷனில் நடக்கக்கூடிய மாறுதல்கள். இந்த வாட்டர் மூவ்மெண்ட் வந்து கடல் தண்ணியில் இக்குவேட்டருக்கு பக்கத்தில், தட் இஸ் இந்த பக்கம்தான் போகும். என்ன சொல்கிறது, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த காண்டினென்ட்ஸை நோக்கி தான் மூவ் ஆகும். இல்லைன்னா டைரக்ஷன் இஸ் திஸ் இஸ் சவுத் இக்குவேட்டரியல் கரண்ட், திஸ் இஸ் நார்த் இக்குவேட்டரியல் கரண்ட். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ இருக்கும். கரண்ட்டுன்றது வாட்டரை மென்ஷன் பண்ணுறாங்க. தென் தேர் வில் பி அ கவுண்டர் இக்குவேட்டரியல் கரண்ட் ஆல்சோ. இது எல்லா இடத்துலையும் காமன். ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இது காமன். இப்படி தான் தண்ணி மூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் தேர் வில் பி, இப்போ காண்டினென்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த காண்டினென்ட்ஸில் போய் இடித்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஆஃப் கொரியலிஸ் டிஃப்ளெக்ஷன் அண்ட் தென் காண்டினென்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இட் வில் சேஞ்ச். எப்போவுமே ஜீரோலேருந்து ஹையர் லேட்டிடியூட் போகக்கூடிய வாட்டர் வந்து வார்ம் கரண்ட், ஹை லேட்டிடியூட்லேருந்து லோ லேட்டிடியூட் வரக்கூடிய கரண்ட் எப்போவுமே கோல்டு கரண்ட்டாக இருக்கும். அது அங்கே இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து. ஸோ இது வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் ஏரியா பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கன் ஏரியா. ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் அமெரிக்காவும் இடப்பட்ட பகுதி. ஸோ இது ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக நமக்கு கரண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகிற காரணம் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், தட் இஸ் விண்ட் வந்து மூவ்மெண்ட்னால தான் உங்களுக்கு கரண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். கரண்ட்னா தண்ணி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ விண்ட் வந்து இங்கே சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், இங்கே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன், இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஸோ இந்த ஏரியாஸில் தான் இருக்கும். இப்போ இந்த ஏர் மூவ்மெண்ட்னால இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இந்த பக்கம் கொண்டு போகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் இங்கே ஃபில் ஆகும், இங்கே வந்து வார்ம் வாட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாம் வார்ம், மேலே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இங்கே வருது. இது வந்து நார்மல் சிச்சுவேஷன்ஸில். வென் தேர் இஸ் அன், இப்போ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து வீக் ஆகுது, அடிக்கலை, லைட்டாக தான் அடிக்குது அப்படின்றப்போ அந்த விண்டு சேஞ்ச் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் வராது, அப்போ வீக்கனிங் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் வார்ம் வாட்டர் வந்து ப்ரெசிஸ்ட் ஆகும். இந்த ஏரியாவில் கோல்டு வாட்டர் வில் கண்டினியூ டு ஸ்டே ஹியர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வார்ம் வாட்டர் அதிகமாக இருக்கிறனால இங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுறதுனால இங்கே ரெயின்ஃபால் இருக்கும் அதிகமாக. ஸோ நார்மலாக அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லலை. லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுறதுனால க்ளவுட் ஃபார்மேஷன், அந்த வாட்டர் வேப்பர் மேலே போகும், அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் அண்ட் ரெயின்ஃபால். இது வந்து ரிவர்ஸ் ஆகுறது பேர் எல்னினோன்னு பேர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எல்னினோ. இட்ஸ் அ ஸ்பானிஷ் வேர்ட். த மீனிங் இஸ் கால்ட் அஸ் லிட்டில் கேர்ள். இது கேட்பாங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸில், இந்த நேம் கேட்பாங்க. மற்றபடி கான்செப்ட் இது வந்து வார்ம் வாட்டர் ஃபில்லிங், கோல்டு வாட்டர் இருக்கிற இடத்துல வார்ம் வாட்டர் ஃபில் ஆகும். இதனால இங்கே என்ன ஆகும்னா அன்பிரசிடென்ட் ரெயின்ஃபால் அண்ட் தென் லேண்ட்ஸ்லைடிங்ஸ் அதிகமாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் எல்லாமே கடலுக்குள்ளே போகும். மீன் வளம் இங்கே பாதிக்கப்படும். மற்ற நேரத்தில் மீன் வளம் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் நமக்கு இந்த பக்கம் எல்லாமே உங்களுக்கு டெசர்ட்டாக மாற ஆரம்பிக்கும். ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த காண்டினென்ட்ஸ் வந்து ரெயின்ஃபால் இருக்காது இந்த டைம் பீரியடில். இதை டிபெண்ட் பண்ணி சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸை, சவுத் வெஸ்ட் மான்சூனை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் எல்லாமே மழை இருக்காது. இது ரிவர்சல் ஆகும். கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு திருப்பியும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும். வீக்கனிங் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் திருப்பி இந்த பக்கம் போகும். அப்போ இங்கே வார்ம் வாட்டர் ஃபில் ஆகும், இங்கே கோல்டு வாட்டர் ஃபில் ஆகும். இந்த ரிவர்சலுக்கு பேர், எல்னினோ வந்ததுக்கு பிறகு ரிவர்சலுக்கு பேர் தான் லானினான்னு பேர். இதுக்கு பேர் லிட்டில் பாய்ன்னு பேர். ஸோ இந்த ஃபில்லிங் ஆஃப் வார்ம் வாட்டர் இந்த இடத்துல கோல்டு வாட்டர், ஸோ இட் இஸ் அ கோல்டு வாட்டர் ஃபில்லிங்.
கோல்டு வாட்டர் ஃபில் ஆகிற பேர் லானினான்னு பேர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருந்த அதே தன்மை வந்துடும், திருப்பி நியூட்ரலுக்கு போயிடும். அதான் நம்ம முதல்ல பார்த்த தன்மை. ஸோ இங்கே ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது இந்தியாவை எப்படி அஃபெக்ட் ஆகுன்ற நம்ம பல வாட்டி படிச்சிருக்கோம். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இப்படி சேஞ்ச் ஆகுறது, கொரிலஸ் டிஃப்ளெக்ஷனால் ஈக்குவேட்டர் கிராஸ் ஆகும்போது வென் இட் வில் சேஞ்ச் லைக் சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட், இந்த ட்ரேட் விண்ட் தான் உங்களுக்கு மான்சூனாக வருது. ஸோ அப்போ இங்கே வீக்கனிங் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரேட் விண்ட்ஸ் இருக்காது, ட்ரேட் விண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ எல்லினோ அக்கர் ஆகும்போது உங்களுக்கு மழை இருக்காது. இது வந்து நமக்கு இந்த வாட்டி பெரிய அளவு எஃபெக்ட் இல்லை, ஏன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அதிகமாகவே நமக்கு கிடச்சிச்சு இந்த வாட்டி. ஆனால் நாம்பியா அப்படின்ற கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்காவில் நாம்பியா கண்ட்ரி வந்து அதிகமாக பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டது நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இன்னும் இந்த தன்மை போகலை. லானினா வந்து ஜூலையில் அக்கராகும்னாங்க, ஜூன் ஜூலையில். இப்போ தான் செப்டம்பர் அக்டோபரில் தான் அது ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இனிமேல் தான் மழை அதிகமாக இருக்கும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி எல் நினோ லானினோ, தட்ஸ் அன் ஆஃப். The next article related to the semiconductor industries. So semiconductor industries வந்து இந்தியாவில், show the map, there is a map. மொத்தம் 3 செமிகண்டக்டர் பிக் இண்டஸ்ட்ரீஸ். 2 வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதில் நீங்கள் குஜராத்தில் ஒன்று அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க்கு. அது மாதிரி டிஇபிஎல், ஓசாட் அப்படின்றது அது 2 கம்பெனிஸோட டைப், டாட்டாவும் ஓசாட் அப்படின்ற கம்பெனியும். மொரிகான் அசாமில் இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி சிஜி பவரும், அப்புறம் தரிச கேனிஸ் செமிகண்டக்டர், செமிகான் அப்படின்ற நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ குஜராத்தில் புதிய பிளான்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு 3க்குமே பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அவங்க ஒர்க் ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 3300 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே செமிகண்டக்டர்ஸ்ன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா கண்டக்டர்ஸ் ப்ளஸ் இன்சுலேட்டர். கண்டக்டர் நாட் ஃபுல்லி கண்டக்டர். ஃபுல் கண்டக்டர் அப்படின்னா சூப்பர் கண்டக்டர் இஸ் அ ஃபுல் கண்டக்டர். நம்ம காப்பர் ஒயர் இஸ் அ கண்டக்டர். இன்சுலேட்டர்னா கரண்ட்டை பிளாக் பண்ணுறது. நம்ம பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இன்சுலேட்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் எடுத்திங்கன்னா கண்டக்டர் ப்ளஸ் இன்சுலேட்டர். இன்சுலேட்டரும் இருக்கும், கண்டக்டரும் இருக்கும். அதுக்கு பேர் தான் செமிகண்டக்டர். நீங்கள் ஐசி சிப், இன்டகிரேட்டட் சிப் எடுத்துக்கலாம், டிரான்சிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம், டயோட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாமே இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்டில் இருந்து கார் வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு, காரோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் டிரைவர்லெஸ் கார் யூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், இல்லை ஐஓடிஸ்லையாக இருக்கட்டும், நம்ம இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் 5G டெக்னாலஜி வரும்போது இன்னும் அதிகமாக தேவைப்படும். அதனால நம்ம இது கோவிட் டைம் பீரியடில் நமக்கு வந்து சைனா வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செமிகண்டக்டர் மிஷன் லான்ச் பண்ணோம். அண்ட் வி ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. இதுவும் ஒரு 3 இயர்ஸுக்கு பக்கத்தில் ஆகும் இதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா இட்ஸ் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்த கம்பெனி நான் இப்போ சொன்ன குஜராத்தில் கெய்ன்ஸ் செமிகண்டக்டர்ஸ், அந்த கம்பெனி 60 லட்சம் சிப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு, சிப்புனா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அந்த சிப்பு வந்து க்ரியேட் பண்ணுறது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆகி இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்து ஃபேப்ரிகேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணுறது இட் வில் டேக் மோர் டைம். இருந்தாலுமே இட்ஸ் அ குட் திங். ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி, இப்போ சைனா பிளாக் பண்ணுதாங்க அப்படின்னா நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. வேர்ல்டில் லார்ஜஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் USA, தாய்வான், ஜப்பான், சைனா, சவுத் கொரியா. அதில் நானோ செமிகண்டக்டர்ஸ் தான் 10⁻⁻⁹. ஸோ ரொம்ப சின்ன குட்டி நானோ செமிகண்டக்டர்ஸ் வந்து தாய்வானும் சவுத் கொரியாவும் அட்வான்ஸ் செமிகண்டக்டர்ஸ்னு பேர், அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு, தட் இஸ் நம்மளோட செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமிக்கு நேராக நம்ம போகிறதுக்காக வி ஆர் மூவிங் இன் டு திஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 15 பில்லியனுக்கான செமிகண்டக்டர்ஸ் நம்ம வந்து சைனாவிலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குகிறோம். சைனாக்கிட்டே இருந்து மட்டும் 37% we are importing. ஸோ இதை வந்து கவுண்டர் பண்ணுறது நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஸோ தட்ஸ் அபவுட் த திங். அண்ட் த நேஷ்னல் பாலிசி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 76,000 கோடி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் PLI ஆல்சோ பிளான் ஃபார் தி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு கொடுக்கறதுக்கான பிளானும் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் இந்தியா ஏஷியன் ரிலேஷன்ஷிப். ஏன் இந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர், ப்ரூனே அப்படின்ற கண்ட்ரிஸுக்கு எல்லாமே, அது மாதிரி மலேசியாவோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தார், பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை இப்போ கொஞ்ச நாளாக அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் பிரைம் மினிஸ்டரோட விசிட்
to Brunei, South Singapore, etc. So you can show the PDF. So ஏஷியானை பொறுத்த வரைக்கும் there are 10 countries, member countries. 1967 பேங்காக் டிக்ளரேஷன் அப்படின்ற பேரில் ஏஷியான் அப்படின்ற குரூப்பிங் உருவாக்கப்படுது. 10 கண்ட்ரிஸ் அதில் மெம்பராக இருக்காங்க. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ப்ரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அதில் மெம்பராக இருக்காங்க, 10 கண்ட்ரிஸ். 1995 தி அனௌன்ஸ் தம் அஸ் அ நியூக்ளியர் ஃப்ரீ செக்டர். அது அவங்க எதுக்கு அது கிரியேட் பண்ணிங்கன்னா ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, ட்ரேடை வந்து அதிகப்படுத்துறது, அவங்களோட க்ரோத்துக்காக அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1995 வி ஸ்டார்டட் அவர் நெகோசியேஷன். 1992 நம்ம வந்து ஃபார்மல் நெகோசியேஷன் ஆரம்பித்தோம். 1995 வி இம்ப்ரூவ்ட் இட். அதில் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அப்புறம் 2018 25 இயர்ஸ் ஆஃப் ஏஷியன் ரிலேஷன். நமக்கும் இந்தியாவும் ஏஷியானும் சேர்ந்து சமிட் கண்டக்ட் பண்ணுறோம் 1992 அதுக்கு பிறகு 25 இயர்ஸை செலிப்ரேட் பண்ண விதமாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக மாற்றணும். அப்புறம் 2022 30 இயர்ஸை மார்க் பண்ணுற விதமாக காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பேரில் மாற்றிருக்கோம். அப்புறம் கனெக்டிவிட்டியில் கேலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட், இந்தியா, மியான்மர், தாய்லாந்து ட்ரைலேட்ரல் ஹைவே, இதுக்கெல்லாமே ஏஷியான் வந்து ஹெல்ப் பண்ணுது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அது மியான்மர் இஷ்யூனால அது வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ட்ரேட் ரிலேஷன் 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த மியான்மர், கிட்டத்தட்ட $70 பில்லியன் ட்ரேட் பண்ணுறோம். அது மாதிரி எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். 2009 வி சைன்ட் ஃபார் ஒன்லி ஃபார் குட்ஸ். அதுக்கு பிறகு அதை வந்து 2014 வி இன்க்ரீஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சர்வீசஸ், அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ட்ரேட் வந்து அதிகமாக நடக்குது ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட. கூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110.39 பில்லியன் ட்ரேட் வந்து இயர்லி வி ஆர் கண்டக்டிங். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்தது 117.88 பில்லியன். ஸோ கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஏஷியன் எந்த அளவு இம்பார்ட்டன்னா டைவர்சிஃபையிங் அவர் ரிஸ்க், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே சைனாவோட அகேன்ஸ்ட் கண்ட்ரிஸ், அதனால் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். So that's about the thing. The next article related to the digital agricultural mission. ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2817 கோடி. இட்ஸ் அன் அம்பர்லா மிஷன். இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கிட்டத்தட்ட 1900 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மீதி இருக்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஃபண்ட் பண்ணுறாங்க. இதில் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் தி அக்ரிகல்ச்சர். அதில் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முதல்ல அக்ரி ஸ்டாக் அப்படின்னாலே உங்களுக்கு டேட்டா கலெக்ஷன், ஃபார்மர்ஸோட டேட்டா கலெக்ட் பண்ணுறது. ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட என்னெல்லாம் லேண்ட் இருக்குது, என்னெல்லாம் அக்ரிகல்ச்சர் சோயிங் பண்ணுறாங்க, என்னென்ன விதைகள் க்ராப் சோயிங் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் அவங்களோட ஜியாகிரபிக்கல் சாயிலோட டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ், அவங்களோட டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அதில் இருக்கும். அதன் மூலமாக அவங்க லோன் அவைல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காக டிஜிட்டல் பப்ளிக் என்னென்ன கால்நடைகள் வளர்க்குறாங்க, லைஃப் ஸ்டாக் இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஐடியில் இருக்கும். ஸோ இதான் அந்த அக்ரி ஸ்டாக்குன்றது, அதான் மெயின் இது. ஸோ டேட்டாவை எடுக்கிறது, அதன் மூலமாக இந்தியாவில் என்னென்ன க்ராப் விளைவிக்க முடியும், என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் போட முடியும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எம்எஸ்பி அவைல் எப்போவுமே கவர்மெண்ட் ஆஃபீஸஸுக்கு அவங்க போக தேவையில்லை, அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கே ஆட் ஆகும். அதன் மூலமாக அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, சப்சிடி கிடைக்கிறத கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தும். அது மாதிரி அக்ரி ஷுவர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணி முன்னாடியே லான்ச் பண்ண ஃபண்ட் இது. அதுக்கு வந்து ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஸ்டார்ட் அப் அண்ட் ரூரல் என்டர்பிரனர்ஷிப்பை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வழிமுறை தான் இது. 750 கோடி நபார்டு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். அண்ட் தென் கிருஷி விவேஷ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, கிருஷி நிவேஷ் அப்படின்ற போர்ட்டல். இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபார்மர்ஸுக்கு. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் அது நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சைனா ஹோஸ்டட் ஃபோக் த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஃபோரம் ஆன் சைனா ஆஃப்ரிக்கா கோஆப்ரேஷன். ஃபோரம் ஆன் சைனா ஆஃப்ரிக்கா கோஆப்ரேஷன். ஸோ இது வந்து 2000 க்ரியேட் பண்ணப்பட்டது. எவ்ரி 3 இயர்ஸ் இவங்க மீட் பண்ணுவாங்க. சைனாவில் தான் மோஸ்ட்டாக இந்த மீட்டிங் நடக்கும். ஆஃப்ரிக்காவை சேர்ந்த 54 நாடுகள் 53 நாடுகள் இதில் இருக்காங்க. அப்புறம் ஆஃப்ரிக்கன் யூனியன் கமிஷனர் அதில் அட்டன் பண்ணுவாங்க. எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்ரிக்காவில் அதிகப்படுத்துறதுக்காக. இதில் ஒரு கண்ட்ரி மட்டும் வராது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
வாட்டினி, வாட்டினி அப்படின்ற ஒரு சின்ன கண்ட்ரி வந்து இதில் மெம்பராக வராது. ஏன் மெம்பராக வர மாட்டாங்க அப்படின்னா, சைனாவோட எதிரி, தட் இஸ் தாய்வான், தே ஹேவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், அதனால் அவங்கள வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க சைனா. ஸோ மற்றபடி இதில் வேறு ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபோரம் பர்பஸ் என்னது அப்படின்றது, மெம்பர் கண்ட்ரிஸ், அப்புறம் எப்போ க்ரியேட் பண்ணப்பட்டது, பர்பஸ் என்ன அப்படின்னா, சைனா வந்து ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதன் மூலமாக அவங்களோட ட்ரேடை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் த மெயின் திங். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஸ்டார்ட் அப் ஓப்பன்ஏயோட ஸ்ட்ராபெரி, அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராபெரி அப்படின்னு பேர். அது ப்ராஜெக்ட் Q அப்படின்ற பேர். ஹியூமனை மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்களாம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான் இப்போ நியூஸில் வந்திருக்கு. தட்ஸ் இட் கேம். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் தஞ்சாவூர் வீணா, நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன். ஸோ தஞ்சாவூர் வீணா இஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியாவில் வந்து GI டேக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2 விதம் இருக்குது, கந்த வீணா, அப்புறம் சதவீணா, எக்கந்த வீணா அப்புறம் சதவீணா அப்படின்ற 2 கேட்டகரி. ஏக்கந்த வீணானா ஒரே கம்பில் செய்யக்கூடிய, இது மோஸ்ட்லி என்ன மரத்தில் பண்ணுவாங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டோட பலா மரத்தில் தான் இதை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 24 மெட்டுகள் அதில் இருக்கும். ஒரு வீணா பொறுத்த வரைக்கும் கீழே பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குடம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேலே வந்து நெக் பகுதி தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் தான் அந்த ஸ்ட்ரிங்ஸை கட்டியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக இசை சரஸ்வதியோட கையில் இருக்கக்கூடிய வீணை, அது தஞ்சாவூர் வீணை தான் சரஸ்வதியோட கையில் இருக்கக்கூடிய வீணை. இது 15லேருந்து 20 நாள் பண்ணக்கூடிய GI டேக் வந்து இப்போ கொடுக்கப்பட்டது, ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சம்ரித் அப்படின்ற ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ப்ராடக்ட்ஸ் இனோவேட்டர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் க்ரோத் அப்படின்றது தான் அப்ரிவேஷன். இது என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனி, சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய டாட்டா கம்பெனிஸ், பிக் கம்பெனி, அவங்க வந்து புதிய ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஆக்சிலரேட்டர்ஸ்னு பேர். இன்குபேட்டர்ஸ்னால் அவங்களுக்கு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ஏரியாவை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது பேர், டெஸ்டிங் பண்ணுறதுக்கான அந்த ஏரியாவை கொடுக்குறதுக்கு பேர், டெக்னாலஜியை கொடுக்குற பேர் இன்குபேட்டர்ஸ்னு பேர். ஆக்சிலரேட்டர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக ஃபண்டிங் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் கேம் சம்ரித் அப்படின்ற ஸ்கீம். இது ஆப்ஜெக்டிவ் என்னன்னு போதும், ஸ்கீம் பேர், பர்பஸ் என்ன தெரியணும், அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அந்த ஃபைனல் ஒன், லா கமிஷன், 23rd லா கமிஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த லா கமிஷன் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. 1834 ஃபஸ்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் கிரியேட்டட். சார்ட்டர் ஆக்ட் 1833, அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மாடர்ன் இந்தியாவில் பாலிட்டிலையும் படிச்சிருப்பீங்க. 1833 ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்டில் ஃபஸ்ட்டு, தட் இஸ் லார்ட் மெக்கலே, அவர் தலைமையில் தான் அந்த ஃபஸ்ட்டு லா கமிஷன் வந்து அமைக்கப்படும். அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பறம் 1955 MC ஸ்டால்வர்ட் அப்படின்ற ஒரு தலைமையில் முதல் லா கமிஷன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பறம் அமைக்கப்பட்டது. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய, இப்போ கண்டினியூ முடிஞ்சது 23rd இப்போ ஆரம்பிக்கிறாங்க, 22nd இப்போ முடிஞ்சிருக்கு. ஜஸ்டிஸ் ரித்துராய் அவர் தான் வந்து லாஸ்ட் லா கமிஷனர். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, தெர் வில் பி சேர்பர்சன், அப்புறம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸுக்கு வந்து 3 years டென்யூர். இந்த லா கமிஷனோட வேலை மோஸ்ட்லி இந்த சேர்பர்சன் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. அதனால் கொஸ்டின்ஸ் வந்து எதில் ரிலேட்டாக கேட்பேன்னா இந்த கம்போசிஷனை கேட்கலாம். அப்புறம் இவங்களோட ஒர்க் என்ன, இவங்களோட ஒர்க் வந்து எக்ஸிஸ்டிங் லாஸில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன புதிய லாக்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணோம். இட்ஸ் நாட் அ பைண்டிங், இவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இஸ் நாட் பைண்டிங். இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க 3 வருஷம் இருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு, இது இவங்களோட டென்யூர் முடிஞ்சது பிறகு அடுத்தது யூனியன் கேபினெட் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க புதிய லா கமிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு. பிரசிடென்ட் வந்து அதை அசென்ட் பண்ணியாச்சுன்னா புதிய லா கமிஷன் வில் பி கான்ஸ்டியூட். இப்போது லா கமிஷன் அப்பாயின்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்தாச்சு. இன்னும் கமிஷனர் சேர்பர்சன்லாம் அப்பாயின்ட் பண்ணப்படலை. சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டால் அவரோட நேம் எல்லாம் படிக்கணும் நீங்கள். ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ இன்றைக்கி எம்சிக்யூஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணலை, ஏன்னா ஆர்டிக்கிள் நிறைய இருக்கிறதுனால. பழைய எம்சிக்யூஸோட ஆன்சர் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் எம்சிக்யூவோட ஆன்சர்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் பி. Second question answer is B. Third question answer is D. Fourth question answer is D.
Fifth question answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.